ஒரு பக்கம் ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது பெரிய ஒரு பயத்தை உருவாக்குது. அந்த வீடியோ நான் பார்க்குற திடீர்னு சடனா அந்த நடந்து வரான், அவனை பிடிங்கன்றாங்க. நான் முதல்ல பார்க்குறேன், மருத்துவமனையில் பட்ட பகலில் மருத்துவரை கத்தி குத்து அப்படின்னு போடுறாங்க. திருப்பி புடின்னு பின்னாடி இருக்கவங்க தான் பதறாங்க. ஆனால் அவன் யாரையுமே எந்த துன்புறுத்தல, யாரையுமே எதுவும் திட்டல, எதுவும் செய்யல. அவனை பிடிக்கிறாங்க, அவன் மூஞ்சி அது வரைக்கும் தெரியல. அப்புறம் அவன் மூஞ்சி தெரியுது, அவன் மூஞ்சில ஒரு கண்ணீரோட ஒரு விரக்தியில ஒரு மாதிரி விரக்தியில ஒரு எமோஷனலி ஒரு ஃபீல் தெரியுது. எனக்கு இவன் செஞ்சது நியாயம்னு சொல்ல முடியல, டாக்டரை பெரிய யோகியவார் அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடவும் தெரியல. ஏன்னா பொதுவா நம்மளே பாக்குறோம், எவ்வளவு மருத்துவமனைகள்ல சின்ன மருத்துவ வசதிகளுக்காக ஓபி சீட் போடுற இடத்துல ஆரம்பிச்சு, நர்ஸ்ல ஆரம்பிச்சு, ஜூனியர் டாக்டர்ஸ்ல ஆரம்பிச்சு, சீனியர் டாக்டர்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சீஃப் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை ஒரு சாதாரணமான ஒரு குடிமக்கள் ஃபேஸ் பண்றாங்கன்றத இந்த பையன் இன்னைக்கு பேச வச்சிருக்கான். அதே ஹாஸ்பிட்டல்ல மறுநாள் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு சார், சிகிச்சை சரியில்லாம இருக்கனால. அவங்க வீட்டுல எல்லாருமே அவர் பேரும் விக்னேஷ் எங்க பிரச்சனையை அனுபவிச்சாரோ அதே ஹாஸ்பிட்டல்ல விக்னேஷ்ன்றவர் வயிற்று வலினால அட்மிட் பண்ணப்பட்டு இறந்து போயிட்டார். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைக் போயிட்டாங்க. எதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் போனீங்க? உங்களுக்கு சேஃப்டி வேணும்ன்றதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, எங்களுக்கு சேஃப்டி வேணும். ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி வேணும், எனக்கு கண்டிப்பா தெரியும். டாக்டர்ஸ்க்கு எல்லாமே தேவை, எல்லா வசதிகளும் தேவை, ஓய்வு இருக்கிறதுல இருந்து எல்லா இதுவும் தேவை. அதே சமயம் அவர்களுக்கு சரியான கேரும் கொடுக்கணும். யார் மேலாம் தண்டனை கொடுக்கணுமோ அவனெல்லாம் தப்பிச்சு ஓட வச்சிட்டீங்க. இர்ஃபான் எடுத்துக்கோங்களேன், முதல்ல ஒரு கேஸை கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லி ஜெனரல் ரிவீல், அதுவும் ஒவ்வொரு இடத்துல எழுதி போட்டிருக்கீங்க. பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஜெனரல் ரிவீலுக்கு எழுதி போட்டிருக்கீங்க, போர்டு செலவு பண்ணிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கீங்க. அதை ரிவீலாவே வீடியோ பண்ணவன ஒன்னும் செய்ய முடியல, அவன் மேல ஒரு போலீஸ் இது பண்ண முடியல. ஆனா இந்த விக்னேஷ் பையனை என்னவோ ஒரு பெரிய அக்யூஸ்டு ரவுடித்தனம் பண்ணி 100 பேரை கொலை பண்ணி கத்தி எடுத்து வச்சிருந்த மாதிரி அன்னைக்கு எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் குத்திட்டு வந்த மாதிரி அவனை தலையை போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு கையை இப்படி இறுக்கி கட்டி அவனோட முதுகு அப்படி நசுக்கி அப்படியே கீழே தள்ளி அப்படி உள்ள எடுத்துட்டு போய் வண்டியில ஜீப்ல போடுறாங்க. விக்னேஷ்ன்ற ஒரே ஒரு பையன் ஒரு சாதா குடும்பத்துல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன், அவங்க அம்மாவை 6 மாசம் ஒரு பொம்பளை புள்ள மாதிரி இருந்து கூட இருந்து பார்த்து பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அவங்க அம்மாவோட ஒவ்வொரு வலிய வேதனையும் தனக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த வலிய வேதனையும் டாக்டர் கிட்ட பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு எல்லாரும் பேசுறாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு அதான் தெரியாம இருந்திருக்குமா? சார் அவன் படிச்சவன், எல்லாம் பண்ணிருப்பான், மறைக்கிறாங்க. நான் இந்த போஸ்டிங்க பாக்குறேன், முதலமைச்சர்ல இருந்து தாவேகா விஜய் வரைக்கும் போடுற எல்லாத்துலயுமே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு. மக்கள் எங்க போயிட்டாங்க? வணக்கம் சார். கிண்டிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை கத்தியால் குத்தியிருக்காங்க. கேட்டதுக்கு எங்கள் அம்மாவுக்கு சரியாக சிகிச்சை அளிக்கல, அதனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை கேள்விப்படும் போதே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பக்கம் ஜஸ்டிஸ் ஃபார் விக்னேஷ்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் டாக்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு ரெண்டு பக்கமும் நம்ம அதை பார்க்கும்போது பெரிய ஒரு பயத்தை உருவாக்குது. அதே சேம் டைம் இதை பற்றி பேச வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குன்னு தெரியுது. ஏன்னா இந்த பையனுக்கு பண்ணது நம்ம நியாயம் வேற விஷயத்துல சொல்ல முடியாது. அதாவது இந்த பையன் பண்ண பிரச்சனை, அதாவது கத்தியால குத்துனா அப்படின்னா அது கண்டிப்பா தண்டனை. நீ ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை நீ என்ன செய்ய ட்ரை பண்ணாலும், என்ன முயற்சி பண்ணாலும், இன்னொரு உயிரை நீ எது பண்ணாலுமே அது அஃபென்ஸ் தான். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த பையன் எந்த இன்டென்ஷனுக்காக பண்ணானோ அதுக்கு நியாயம் கொடுக்கணும்னா அவன் என்ன ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை அந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அட்ரஸ் பண்ண வேண்டியதற்காக தான் அவன் உசுர பயணம் பண்ணி அவன் இதை பண்ணியிருக்கான். நினைச்சிருந்தானா அவன் என்ன வேணா பண்ணிருக்க முடியும், கரெக்டுங்களா? அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுதான் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ன்ற மாதிரி தெரிய வச்சிருக்கானோ அல்லது ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே பண்ணோம்னா அது வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா அந்த இதெல்லாம் இல்லை. அவன் அந்த வீடியோ நான் பார்க்குற திடீர்னு சடனா அந்த நடந்து வரான், அவனை பிடிங்கன்றாங்க. நான் முதல்ல பார்க்குறேன், மருத்துவமனையில் பட்ட பகலில் மருத்துவரை கத்தி குத்து அப்படின்னு போடுறாங்க. அந்த வீடியோ மேலே எனக்கு ஐயோ, இப்படி ஒரு டாக்டரை ஒருத்தவன் கொலை பண்ற அளவுக்கு என்னடா நடந்துகிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு கேவலமா மக்கள் இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை பார்க்குறேன், அதை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு பிளாங்கா அந்த விஷயத்த பார்க்குறேன். பிடிக்கிறாங்க, அந்த பையனை அவன் எங்கேயும் ஓடலை, அவன் நடக்கிறான், ஓடவே இல்லை. திருப்பி புடின்னு பின்னாடி இருக்கவங்க தான் பதறாங்க. ஆனா அவன் யாரையுமே எந்த துன்புறுத்தல, யாரையுமே எதுவும் திட்டல, எதுவும் செய்யல. அவனை பிடிக்கிறாங்க, அவன் மூஞ்சி அது வரைக்கும் தெரியல. அப்புறம் அவன் மூஞ்சி தெரியுது, அவன் மூஞ்சில ஒரு கண்ணீரோட ஒரு விரக்தியில ஒரு மாதிரி விரக்தியில ஒரு எமோஷனலி ஒரு ஃபீல் தெரியுது.
அப்படி பார்க்கும்போது அவன் ஒரு கொலகாரனா தெரியல, வேற மாதிரி ஒரு எமோஷன் என்னடா இருக்கும் அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மேல இருக்கக்கூடிய என்னோட பிம்பம் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அது என்னடா இருக்கும் அப்படின்னு தேடும் போது அவங்க அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியில நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஆபத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அவனை வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம். பார்த்த உடனே எனக்கு இவன் வந்து செஞ்சது நியாயம்னு சொல்ல முடியல, டாக்டரை வந்து பெரிய யோகியவார் அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடவும் தெரியல. ஏன்னா பொதுவா நம்மளே பாக்குறோம் எவ்வளவு மருத்துவமனைகள்ல சின்ன சின்ன மருத்துவ வசதிகளுக்காக ஓபி சீட் போடுற இடத்துல ஆரம்பிச்சு, நான் சொல்றது மருத்துவர்களை விட்டுருங்க, ஓபி சீட் போடுற இடத்துல ஆரம்பிச்சு, நர்ஸ்ல ஆரம்பிச்சு, ஜூனியர் டாக்டர்ஸ்ல ஆரம்பிச்சு, சீனியர் டாக்டர்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சீஃப் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை ஒரு சாதாரணமான ஒரு குடிமக்கள் ஃபேஸ் பண்றாங்கன்றத இந்த பையன் இன்னைக்கு பேச வச்சிருக்கான். ஏன்னா ஒரு தரப்பு வந்து டாக்டர் பக்கம் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஒரு தரப்பு வந்து எல்லாருமே வந்து விக்னேஷ் பண்ணது சரின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா. அவர் பண்ணது தப்பு தான், ஆனா அவர் அவங்க அம்மாவுக்காக பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்த டாக்டர் பக்கம் ஸ்ட்ரைக்ல நீங்க யோசிச்சீங்கன்னா இதே டாக்டருக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க தான் நாம. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து கொல்கட்டா கேஸை பத்தி தொடர்ந்து பேசணும், அவ்வளவு மருத்துவர்களுக்கான சேஃப்டிக்காக நம்ம பேசிட்டே இருந்தோம். அதே சேம் டைம் இப்பயும் நம்ம மருத்துவர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். யாருக்காகனா உண்மையாக மக்களுக்காக சமூக பணியையே மருத்துவமாக செய்ய. சார் முதல்ல மருத்துவம்னா என்ன, கல்வினா என்னன்றதே இந்த உலகத்துல தெரியல சார். மருத்துவமும் கல்வியும் இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்கக்கூடிய ஒரு கோவில் எதுவோ அந்த மாதிரிதான் மருத்துவமும் கல்வியும். ஒருத்தனோட வாழ்க்கையே உசத்தி கொண்டு வர இடம் கல்வி. ஒருத்தனோட வாழ்க்கைய சாக போறக்கூடிய எல்லையில இருந்து தடுத்து நிறுத்தி அவனை நல்லபடியா திருப்பி இந்த உசுரை திருப்பி கொடுக்கக்கூடிய இடம். அதாவது பெற்ற தாய்க்கு அப்புறமா ஒருத்தவங்க வந்து 10 மாசம் சுமந்து வந்து வெளியில வர தாய்க்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய தாயாக பார்க்க வேண்டிய இடம் மருத்துவம். ஸோ அப்படி தாய் எப்படி தன்னோட பிள்ளைகிட்ட ஒரு பாசம் இருப்பாங்களோ எந்த இருப்பாங்களோ அதைத்தான் எல்லா மருத்துவர்கள்கிட்ட எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நான் போய் இருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். நான் உள்ள ஒரு ரூம்ல இருக்கேன் சார், என் அப்பா வெளில இருக்காரு, என் அம்மா வந்து வெளில இருக்காங்க, உள்ள விட மாட்டீங்க, எல்லாருமே லாக்ல இருப்பாங்க, அது மெடிக்கலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு எல்லாமே புரியுது. அப்ப நான் யார்கிட்ட கேட்கறது எனக்கு என்ன ஆச்சுன்னு? டாக்டர் கிட்ட தான் கேட்க முடியும். நான் கேட்கிற டாக்டர் வந்து யாராவது சொல்லுவாங்க, நர்ஸு சொல்லுவாங்க, நீ பாத்துக்கோ, நீ எல்லாம் பொழைக்க மாட்ட, நீ எல்லாம் உசுரே இருக்காது அப்படின்ற வார்த்தை சொல்றதுக்கா? ஏன் இன்னைக்கு லட்சமா வந்து பணத்தை செலவு பண்ணி வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்தை சொல்றேன், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற குடும்பத்துல லட்சமா செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க தெரியுங்களா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல காப்பாத்துருவான்னு இல்ல, அன்பா 2 வார்த்தை பேசுவான்றதுக்காக. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற விஷயம் அதான். நீ போய் அங்க போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டேன்னா நீங்க கவலைப்படாதீங்க, மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களா, சாப்பிட்டுருங்க சார், ரொம்ப சவுண்டா பேசிக்க வேண்டாம் சார், இப்படிதான் ரொம்ப சவுண்டா பேச வேண்டாம் சார், அது உங்களுக்கும் நல்லது இல்ல, பக்கத்துல இருக்க பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்க, எத்தனை வாட்டி சொன்னா உனக்கு புரியாது, சும்மா கத்தி பேசிட்டு இருக்க, என்ன ஹாஸ்பிட்டல் நினைச்சா வேற ஏதாவது நினைச்சா, அப்படிக்கல வேற எதுக்கு போ, இந்த வார்த்தை வரும். நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளோ இதெல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ நான் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், அரசாங்கத்தையும் சேர்த்து சொல்றேன், அவங்க பசங்களையும் அவங்க குழந்தையும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல உங்களோட அடையாளம் இல்லாமல் சேர்த்து பாருங்க. ஐஏஎஸ் அடையாளம் இல்லாமல், ஐபிஎஸ் அடையாளம் இல்லாமல், போலீஸ் அடையாளங்கள் இல்லாமல், அரசு ஊழியர் அடையாளங்கள் இல்லாமல், அரசியல்வாதிகள் அடையாளம் இல்லாம ஒரு நாள் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க அடையாளம் இல்லாம பண்ணி பாருங்க. எல்லாரும் வீட்டுல இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்றத சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு வந்து அவனுக்கு பிரச்சனை வந்ததான் பேசுறான் சார், வேற யாருக்கு பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டான். இன்னைக்கு இந்த விக்னேஷ் பையனோட பிரச்சனையே நீங்க வெளியில தெரிஞ்ச உடனே இப்ப பேசுறோம். எத்தனை பேர் விக்னேஷ் மாதிரி வெளியில சுத்திட்டு இருக்கா? அதுக்குன்னு விக்னேஷ் பண்ணா கத்திய குத்துறான், நீயும் கத்திய குத்துறான், தப்பு. முதல்ல நம்ம வந்து வன்முறைய கையில எடுக்கிறதுன்றதே தப்பு. இந்த பக்கம் டாக்டர், இந்த பக்கம் நீங்க விக்னேஷ் சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க இதுதான் சரி அப்படின்னா, இப்ப ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரோட டாக்டர் சட்டையை ஒருத்தர் பிடிச்சான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது டாக்டரா போலீஸா வக்கீலா அப்படின்றது கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தரையும் நீங்க வந்து என்னால என்ன வேணா பண்ண முடியும்னு அந்த நம்பிக்கை ஒருத்தருக்கு வருதுனால அது பெரிய தவறுன்னு சொல்றேன். அது வந்து மிகப்பெரிய, அது வந்து சுத்தமா வரவே வராது. ஆனா யார் மேலெல்லாம் தண்டனை கொடுக்கணுமோ அவனெல்லாம் தப்பிச்சு ஓட வச்சிட்டீங்க. தப்பா யூடியூப்ல பிரபல யூடியூப் இது சொல்ல இர்ஃபான் எடுத்துக்கோங்களேன். முதல்ல ஒரு கேஸை கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லி ஜெனரல் ரிவீல், அதுவும் ஒவ்வொரு இடத்துலையும் எழுதி போட்டிருக்கீங்க, பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து ஜெனரல் ரிவீலுக்கு எழுதி போட்டிருக்கீங்க, போர்டு செலவு பண்ணிருக்கீங்க, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கீங்க. அதை ரிவீலாவே வீடியோ பண்ணணும்னா ஒன்றும் செய்ய முடியல. அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு தைரியமும் கொடுத்துருக்கீங்க. அந்த தைரியம் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, முடிச்சிட்டீங்க. ஒரு ஆக்ஷன் கிடையாது. அதோட கண்டினியூஷன் அடுத்து டெலிவரி ஆகுறத தொப்புள் கட் பண்ற வரைக்கும் எடுத்து போட்டிருக்கீங்க. இப்ப வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த மருத்துவமனை மேலையும் அதை சார்ந்த மருத்துவர் மேலையும் எடுக்கப்பட்டிருக்கே தவிர அதை செஞ்சவன் மேல எடுக்க முடியும். அவன் மேல ஒரு போலீஸ் இது பண்ண முடியல. ஆனா இந்த விக்னேஷ் பையனை
என்னவோ வந்து ஒரு பெரிய அக்யூஸ்டு ரவுடித்தனம் பண்ணி 100 பேரை கொலை பண்ணி கத்தி எடுத்து வச்சிருந்த மாதிரி அன்னைக்கு எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் குத்திட்டு வந்த மாதிரி அவனை தலையை போட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு கையும் இப்படி இறுக்கி கட்டி அவனோட முதுகு அப்படி நசுக்கி அப்படி கீழே தள்ளி அப்படி உள்ள எடுத்துட்டு போய் வண்டியில ஜீப்ல போடுறாங்க. அவர் தான் சொல்றாரு என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதாவது அவன் தைரியமா நிக்கிறவன நீ அடிச்சு உதச்சு உள்ள தள்ளுற மாதிரி காட்டணும்னு அவசியம் இல்லைன்ற. நீங்க நார்மலா கூட்டு போனா உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க சார். நீங்க இதே அப்படியே பாருங்க, கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸா தெரிஞ்சவங்க பெரிய ஆளா இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அப்படியே பந்தோபஸ்ல கூட்டு போற மாதிரி இருக்கும். இங்க பாக்குறீங்க அப்படியே வேற மாதிரி இருக்கு. அப்ப சாதா மனுஷனுக்கும் ஒரு இதற்கும் என்ன சார் ஒரு வித்தியாசம் வந்துட போகுது? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா அரசு மருத்துவமனையோட சீஃப் டாக்டர் டீன்ஸோட நல்ல கனெக்டர்ல இணக்கம்ல இருக்கும். எல்லா டாக்டர்ஸும் தவறானவர்கள் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கொரோனால இருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தன்னை அர்ப்பணிச்சு தன்னுடைய பணியை செஞ்சாங்க. ஆனா அவங்களை நம்ம எல்லாம் வந்து வெளியில நான் எப்பவுமே பேசும்போது சொல்றதா, அவங்களெல்லாம் நாம வந்து ஹீரோவா பாக்குறதே கிடையாது. ஆனா இந்த அதிகார திமிர்ல உட்காந்துக்கிட்டு நெக்கலா சுத்தக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம ஹீரோவா பாக்குறோம். அவங்களதான் அவங்க கூட தான் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவங்களை கண்டுக்க கூட இவங்க 100 பேர் இருந்தாலும் 99 பேர் இவங்களா இருக்காங்க. அதிகார திமிர்ல வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து அவங்க எப்படி வேணா இருப்பாங்க. பிளஸ் அந்த 99 பேரும் நீங்க நல்லா பாருங்க, 99 பேரோட டியூட்டி டைம் 6 மணி நேரம். 24 மணி நேரத்துல 6 மணி நேரம். ஒரு டாக்டரோட ஒரு நர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் டைமிங் 6 hours. 24 hours 6 hours தான். 6 hours தான். வெறும் 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்துல சீனியர் டாக்டர் 6 நிமிஷம் இருந்தாங்கன்னா பெரிய விஷயம். 6 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. நீங்க ஒரு சீனியர் டாக்டர் 6 நிமிஷத்தை பாத்துட்டீங்கன்னா பெரிய விஷயம். அந்த பேஷண்ட்டை போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றதுக்கு நீங்க இன்னைக்கு போய் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருப்பீங்க சார். அந்த பேஷண்ட் நிலைமை என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு சீஃப் டாக்டர் ஒரு டைம்ல 6 நிமிஷத்துக்கு வருவார் பாருங்க. அந்த 6 நிமிஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணி அந்த பேஷண்ட் வரணும். அந்த 24 12 மணி நேரத்துல பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா டாக்டர் தான் கேட்டு சொல்லணும், வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாங்க ரீசெண்டா வந்து ஒரு எங்க ஃபேமிலியில ரிலேட்டிவ்ல பர்சன் இங்க நம்ம நார்த் மெட்ராஸ்ல தான் வேலை பார்க்குறவன். நல்ல சூப்பரா இருக்கா, ஹெல்த்தியா இருக்கான். ஊர்ல இருந்து வந்திருக்க பையன் வந்து வேலை பார்க்குறாப்புல. ஏதோ சம்திங் வந்து புகை சம்பந்தமா ஏதோ பிரச்சனை வந்து போய் நுரையீரல்ல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. வெறும் ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான். வயிற்று வலி அதிகமாக வருது, உடம்பு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சரி வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சேர்ந்து ராயப்பேட்டா ஜிஹெச் கூட்டு போகிறாங்க. ராயப்பேட்டா ஜிஹெச் கூட்டு போய் ராயப்பேட்டா ஜிஹெச் வாசல்ல அந்த அந்த பெட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 2 மணி நேரம். ஐயோ பேஷண்ட உள்ள கொண்டு போய் ஏன்னா டாக்டர் வரணும், இதை பார்க்கணும், அதை சொல்லணும். இதை பெரிய சார் மெடிசன் எமர்ஜென்சி அப்படின்னாலே இமிடியேட்டா அவங்களை என்ன பண்ணணுன்றதுதான். 2 மணி நேரம் ஆகுது. அந்த 2 மணி நேரங்களுக்கு அப்புறமா நான் போய் அங்க போய் நின்ன உடனே நம்மளை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரியுதுன்னு உடனே உள்ள கூட்டு போறேன். அப்ப தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மரியாதை, தெரியாதவங்களுக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு மரியாதை. கஷ்டமா இருக்கு. நான் எப்படி அதை பயன்படுத்திக்காம இருக்கவும் முடியல, பயன்படுத்துவதும் தெரியாத மாதிரி ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா நமக்கு அந்த இன்ஃபுளுன்சிங் பிடிக்காது. பட் அந்த இடத்துல நம்ம ஓகே ஐயோ உங்க இதுவா சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார் அப்படின்னு நீ பாக்கணும். அப்புறம் என்ன அப்ப வந்து மனுஷங்களுக்கு உசுருக்கானது. அந்த பையனை உள்ள கொண்டு போய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அந்த பையனுக்கு வலி தாங்கல. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா இன்னும் ரிப்போர்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுக்கணும். 24 மணி நேரம் கழிச்சு இப்ப நீ கொடுப்பீங்களா, 24 மணி நேரம் கழிச்சு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகுமா, அதுக்கப்புறம் டாக்டர் பார்ப்பாங்களா, அடுத்து 48 மணி நேரம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ 48 ஹவருக்கு அந்த பையனுக்கு என்ன ஆகும் தெரியாது. அப்ப இதெல்லாம் எடுத்துட்டாங்க, ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, போயிடுச்சு. வரும்னு பார்த்தா நடக்கல, அடுத்து எதுவும் பண்ணல. அந்த பையனோட விஷயம் சிவியர் ஆயிடுச்சு. நார்மலா கொஞ்சம் இருந்தவன் சிவியராகி மோசமாகறான். இதுக்கப்புறம் பார்த்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு கதறாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்றான், என் உசுரே போனாலும் பரவாயில்ல, என்னையால இவங்க பண்றதெல்லாம் பார்த்து என்னால வாழ முடியல, என்னை வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அப்படின்னு. அவ சொல்றது எல்லா வார்த்தையும் என்னை வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, வேற ஏதாவது. ஒரு சாதா ஏழை வீட்டு பையன் சார், குடிசை வீட்டுல வாழ்ற ஒரு வீட்டோட பையன் என்னை எப்படியாவது வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்களேன்னு ஒருத்தவன் கதறானா, அவன் எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரும் எப்படிப்பட்ட ஒரு கேரும் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு யூஸ் பண்ணுங்க. அவனை உடனே அங்க இருந்து என்ன பண்றோம், காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்றோம். காவேரி ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் ஷிஃப்ட் பண்ண உடனே அடுத்த 2 மணி நேரத்துல தேவையான ஆன்டிபயோட்டிக், தேவையான விஷயங்கள், தேவையான எல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் மூச்சு விடுறான், முடியுது அப்படின்னு அந்த வார்த்தையை அவன் வாயில இருந்து சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, திருப்பி போறான். அப்புறமா பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் அதிகமாயிடுச்சு, இன்னும் வென்டிலேட்டர் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணோம், 7 நாள் 8 நாள் ட்ரை பண்ணோம். செலவு எவ்வளவு ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 14-15 லட்ச ரூபா ஆச்சு. உசுரோட இல்ல. அங்க கூட்டிட்டு போயினா பயணம் இல்ல. ஏன்னா பிரிவென்ஷன் முன்னாடியே இவங்க அந்த 2 நாள்ல வந்து இவங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கன்றதுதான்.
ஒரு விஷயம், ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே உடம்புக்குள்ள எல்லா மனுஷனுக்கும் இருக்கு சார். நான் டாக்டர் கிடையாது, ஆனா என்னால தெரியும். இப்ப எனக்கு எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஜென்ரல் ஹியூமனா பேசுறேன். ஒரு வருஷம் ஃபுல்லா ஓடுவேன், காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும், நைட் வரைக்கும் 24 மணி நேரம் ஓட சொன்னாலும் ஓடுவேன், வேலை பார்ப்பேன். என் உடம்புல எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வரும்போது உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கு வெளில வந்துடும். அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனுக்கான பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அப்ப அந்த கேர் அவனுக்கு அந்த செகண்ட்ல தேவைப்படுது. அந்த செகண்ட்ல தேவைப்படுற கேரை நீங்க கொடுக்க முடியாம போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ், டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி இல்ல, இது இல்ல, அது இல்ல. எங்க போனாங்க டாக்டர்? he is working in Rainbow Hospital, he is working in private hospital work பண்றாங்க. 6 மணி நேரம் இங்க, 8 மணி நேரம் வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல், தென் 3 அடிஷனலா ஒரு 4 hours கிளினிக். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வந்து பார்ட் டைம் தான். எஸ் சார். ஒரு நான் வந்து நிறைய பேசும்போது சொல்லுவேன், நான் எஜுகேஷன் கன்சிடரா பேசும்போது சொல்லுவேன், ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா அவன் மருத்துவர் ஆகக்கூடிய கனவு, நான் வந்து காலையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், சாயங்காலம் போய் இதில் உட்காந்து மாசம் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்றதெல்லாம் அவனோட ஆம்பிஷனா இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 பேஷண்ட்டையாவது உசுரை காப்பாற்ற முடியுமான்னு நினைக்கக்கூடிய உண்மையான ப்ரொஃபஷன் தான் மருத்துவம். அதே மாதிரிதான் எஜுகேஷன், அதே மாதிரிதான் போலீஸ். எல்லாமே அதாவது சேவைகளுக்கான உருவாக்கப்பட்ட பணிகள் தான் இது. இது சேவைகளுக்கான பணி. அதெல்லாம் வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இது கம்பல்சரி காமனா வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே ஹாஸ்பிட்டல், ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே ஃபெசிலிட்டி. there is no partiality. அந்த பார்ஷியாலிட்டி இல்ல அப்படின்னும் போது உனக்கு கேர் கிடைச்சிருது இல்ல. நான் அதனால தான் சொன்னேன், நீங்க போய் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 4 ரவுண்ட் சுத்திட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க பேஷண்ட். அவ்வளவு சுகாதாரமே இல்லாம தான் இருக்கும். ஆமா, இதுக்கு காரணம் பொதுமக்களும் தான். மருத்துவமனை மட்டும் சொல்ல முடியாது. எச்சு துப்புறது, அந்த பாக்கு போட்டு இது பண்றது, அப்படியே படுத்து இருக்கிறது, சாப்பிட்ட டீ கப் அப்படியே கீழே ஊத்துறது, எவ்வளவு வேலை பார்ப்பாங்க. இது வந்து this is not about like alligating only government or either in the profession அப்படின்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு அந்த மைண்ட் செட் வந்துடல சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போலாம் இருக்கு. மைண்ட் செட்ல எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இருக்கோ இல்ல, எனக்கு இருக்கும் சார். எனக்கு என்னன்னா, நான் போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா அங்க போனா சரியாயிடும். அந்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்குற மெடிசன் அவ்வளவு நல்லா இருக்கும். ஃப்ளோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் நீங்க இந்த இந்தியால எங்க போனாலும், தமிழ்நாட்டுல எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குற கியூர்னஸ் உங்களுக்கு கிடைக்க கிடையாது. ஆனா மக்கள் தேவைப்படுறது கியூரை தாண்டி ஒரு கேர். அந்த கேர் எதிர்பார்க்கறாங்க சார். ஒரு 4 வார்த்தை நல்லபடியா பேசுறது, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிடுங்கயா, உடம்பு தெம்பா. நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு சிலர் பண்ற தப்பால மத்தவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நர்சஸ்ல நிறைய பேர் சார். இன்னைக்கு பாதி டாக்டர் நர்சஸ் தான். நர்ஸ் தான் டாக்டரா வேலை பாக்குறாங்க. டாக்டர் வேலை பார்க்கறாங்கன்றது அவங்க வந்து சைன் பண்ணி போனதுலதான் தெரியுது. அந்த அளவுக்கு மாறி போச்சு. நான் அன்னைக்கு வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்காக அனுப்புறேன். அவங்களுக்கு ரொம்ப மோசமா சார். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சிக்காம வாழ்றோன்றது ரொம்ப கஷ்டம். நீங்க பார்வை மாற்றுத்திறனாளியில அந்த அம்மா பேர் வந்து மகேஸ்வரி, குன்றத்தூர்ல இருக்காங்க சார். அவங்களும் நான் தத்தெடுத்து வச்சிருக்கேன். நான் ஒரு 254 பார்வை மாற்றுத்திறனாளி தத்தெடுத்து வச்சிருக்கேன். அந்த மகேஸ்வரி அவங்களோடது வந்து பாத்தீங்கன்னா சடனா ஆக்சிடென்ட்டா ஒரு 7 வயசு 8 வயசுல பார்வை போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்வை கிடையாது. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து குடல் வெளியில வந்து பிளாஸ்டிக் குடல் வச்சிருக்காங்க. கண்ணு தெரியாது, இவங்களுக்கும் கண்ணு தெரியாது. இவங்களுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து இடுப்புக்கு மேல நடக்காது, அப்படியே தகுந்து போவாங்க, வயசானவங்க. இங்க அவங்கள 3 பேரை பாதுகாக்கிறதுக்கே ஆள் கிடையாது. நல்ல சாப்பாடுக்கு வழி கிடையாது. அந்த பென்ஷன்ல வர பணத்தை வச்சுதான் இவங்களோட வாழ்க்கையை ரொட்டீன் பண்ணணும். இதை தவிர்த்து வேற எதுவும் இல்லாத வாழ்க்கையை வாழ்றாங்க. அந்த அம்மாவோட வீட்டுல போய் அந்த அம்மா என்கிட்ட கூப்பிட்ட உடனே நான் போய் அந்த வீட்டுல போய் பாக்குறேன். பெரிய புண்ணியம், அவங்க அப்பா ஏதோ ஒரு காலத்துல சின்னதா இடத்த வந்து குன்றத்தூர்ல வச்சு விட்டுருக்காரு. அதுக்குள்ள சின்ன ஒரு வீடை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து தேவையான உதவி எல்லாம் பண்ண உடனே சொல்றாங்க, அண்ணே அவன் இப்படிதான் சொல்றாங்க, என்னை விட பெரியவங்க, அண்ணே என் புருஷனை வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியலண்ணே, எங்க அம்மாவுக்கும் என்னன்னு தெரியலண்ணே, எனக்கு வந்து நரம்பு மண்டல பிரச்சனை இருக்கு, திடீர்னு ஒரு மாதிரி ரத்தம் மண்டை சுத்தி விழுந்துடுறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எனக்கு உடம்பு ஃபுல்லா ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க நல்லா பாருங்க, ஹாஸ்பிட்டல் போகணும்னு, ஆனா என்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்ல. என்னை யாரோ கூட்டிட்டு போய் நம்ம டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா 3 பேருமே அப்படி இருக்காங்க. ஏதாவது உதவி பண்ணுங்கன்றாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்க மாட்டேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்குறேன், உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வாலண்டியர் அரேஞ்ச் பண்ணி அவங்களை குன்றத்தூர்லேருந்து ஓமந்தூரார் 37 கிலோமீட்டர் ஓமந்தூரார் கூட்டு போய் அந்த அம்மாவை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு. அவங்களுக்கு இதில் இதயத்தில் பிரச்சனை இருக்குது, அப்புறம் பிரெயினில் பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. அந்த அம்மா நான் தான், ஏன்னா அவங்க 2 பேரும் காப்பாற்ற முடியாது தெரியாது, இந்த அம்மாவை காப்பாற்ற முடியும் என்னால். ஸோ அந்த அம்மாவை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் போயிடுங்க, ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க,
ஏதாவதுனா எனக்கு கூப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு போல, நான் ஆளுங்களை மட்டும் அனுப்பிச்சு விட்டேன், வாலண்டியரும் அனுப்பிச்சு விட்டேன். வாலண்டியர் புது வாலண்டியர் உள்ள போனா செக்யூரிட்டி இங்க நிக்க கூடாது, அங்க நிக்க கூடாது, இங்க இருந்து வெளில போ, அங்க இருந்து வெளில போன்னு ஒரே துரத்தி விட்டுருக்காங்க. 20 நிமிஷமா ஓமந்தூர் வரையும் சுத்தி இருக்காங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. அதுக்கப்புறம் ஓபி சீட் எடுத்துட்டு போயிருக்காங்க. லைன் நிக்குதான், இவங்களும் எங்க நிக்கிறதுன்னு தெரியாம இவங்க போய் அந்த அட்டெண்டர் போய் கூட இருக்கக்கூடிய நம்மளோட வாலண்டியர் போய் கேட்டா, மா வேலை இல்ல, போய் அங்க போய் நில்லுமா, இங்க ஓபி சீட்டை ஏதோ பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு ப்ளூ கலர்ல சீல் அடிச்சிருக்கும் ஹாஸ்பிட்டல் பேர், அது கீழே எழுதி கொடுப்பாங்க. இப்ப இதை வாங்கிட்டு நில்லுமான்னு அவங்க ஒரு பார்வை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு கேர் இருக்கு. ஆக்சுவலி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே அது ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணல. நான் 5 நிமிஷம் பார்த்தேன், 10 நிமிஷம் பார்த்தேன், 15வது நிமிஷம் அப்ப இருந்த டைரக்டர், ஓமந்தூரா டைரக்டருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேஷண்ட் அனுப்பியிருக்கேன், ஜஸ்ட் பாருங்க மேடம் சொன்னேன். ஆனா அந்த 15 நிமிஷம் முடிகிற அந்த அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்குள்ள எங்க வாலண்டியர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஐயோ நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன், என்னால முடியல சார் அப்படின்றாங்க. ஏமா ஒரு 5 நிமிஷம் இருமானேன். இன்னொரு 10 நிமிஷம் திருப்பி ரீகால் பண்ற டைரக்டருக்கு, அவங்க சைட்ல கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வரல. அடுத்த 5 நிமிஷத்துல மினிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்த 10 நிமிஷத்துல கால் போகுது, 5 பேர் அந்த அம்மா பாக்குறாங்க, கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவங்களே கூட வச்சு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ண வச்சு எல்லாத்தையும் செய்ய வச்சு அவங்க ஒரு மினிஸ்டர் கிட்ட இதே விஷயம் தான் சொல்றேன், சார் அவங்களா பண்ணுவாங்கன்னு அமுச்சு விட்டேன், ஆனா அவங்க அதை பண்ணல. ஆனா ஒரு கேர் அவங்கள என்ன செய்யறாங்கன்றது செக் பண்றதுக்காக தான் சார் உங்ககிட்ட இப்படி சொன்னா, ஆனா அவங்க நடக்கல, இப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு உடனே அடுத்த செகண்ட்ல மினிஸ்டர் இந்த விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இது ஆக்சுவலாவே ஹாஸ்பிட்டல் கேர்ல இருக்கக்கூடியது, இது உங்களால பண்ண முடியுது, நீங்க பண்றீங்க. அப்ப நார்மலான மக்களால இத பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாற்றுத்திறனாளிக்கே சொல்றேன், ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடக்கக்கூடிய ஒரு இடர்கள், அதுல அவங்க 2 டாக்டரை பார்க்கும்போது, ஒரு 2 கம்பவுண்டரை பார்க்கும்போது, அங்க இருக்க நர்ஸை பார்க்கும்போது அவங்க கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, வேணாண்ணா இந்த ஹாஸ்பிட்டல் வேணான்னு என்கிட்ட புலம்புறாங்க அந்த அம்மா. அம்மா போவாதிகமான அந்த அம்மாவை நான் கையெடுத்து கும்பிடுறேன். எப்ப இந்த விஷயம் அப்படியே பாரிச்சோ அடுத்த நிமிஷம் சிரிச்சு பேசுறாங்க, நீங்க தெய்வனே அப்படின்ற சத்தியமா சொல்ற சார், அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் திருப்பி வண்டி புக் பண்றேன், எனக்கு 1500 ஆட்டோல போயிட்டு வரதுக்கு செலவு பண்ணி அந்த அம்மாவை கூட்டு போய் திருப்பி வீட்டுல விட்டுட்டு, இது ஒரு பெரிய ப்ராசஸ். காலைல ஆரம்பிச்சா எனக்கு சாயங்காலம் வரைக்கும் ஓடும். மாசம் இப்ப நான் அந்த அம்மாவுக்கு மாத்திரைக்கு போயிட்டே இருக்கணும். அடுத்த நாள் போகும்போது மதியம் 1:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, மாத்திரை மூடிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க அடுத்த 2 நாள் கழிச்சு வாங்கிக்கணும் சார், இந்த அம்மாவால வர முடியுமா? இந்த அம்மாவுக்கு நான் வாலண்டியர் அரேஞ்ச் பண்ண முடியுமா? இங்கதான் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் ஒவ்வொரு வாட்டி மினிஸ்டர் கால் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒவ்வொரு டைரக்டர் மாறிட்டாங்க, டைரக்டர் கால் பண்ண முடியுமா? அப்புறமா ஒரு RMO நம்பர் கொடுத்தாங்க, அவரு நல்லா பேச ஆரம்பிச்சார். அவர்கிட்ட பேசினோடனே சரி எப்போ வராங்கன்னு சொல்லுங்க, நாங்க அவங்களுக்குன்னு லைன் இருக்கு சார், அவங்களுக்குன்னு எல்லாம் இருக்கு, நாங்க அதெல்லாம் பாக்குறோம்னு பார்த்துட்டு ப்ராப்பரான கேர் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும், இப்ப நான் எங்க அப்பாவை அட்மிட் பண்ணிருக்கேன், ஹார்ட் அட்டாக் வந்திருந்தப்ப நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே பேசல, அவங்களா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எமர்ஜென்சில போன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, சூப்பரா பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. தானா நடக்கிற அந்த எமர்ஜென்சி கேர் இருக்குல்ல, எமர்ஜென்சி கேரை நீங்க கவர்மெண்ட்ல அடிச்சுக்க முடியாது சார். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் எமர்ஜென்சில அட்மிட் ஆகிறாங்கல்ல, ரொம்ப பெரிய உசுரை காப்பாற்றணுன்றது அட்மிட் ஆகிற எல்லாத்துக்குமே உடனே கேர் கிடைச்சோம். தட்ஸ் மீன்ஸ் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது, ஒரு சடன் இது தேவைப்படுறது, ஆக்சிடென்ட் கேசஸ் இதெல்லாம் உடனே நடக்கும். பட் இந்த நார்மல் கேர் இருக்குல்ல, ரெகுலர் வைஸ்டு கேர் இருக்குல்ல, அந்த கேருக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு ஹேண்டில் பண்ற டாக்டர்ஸும் நர்சஸும் ஆட்களும் வேற. இதை ஹேண்டில் பண்றவங்க இவங்க ஒரு நாளைக்கு 100 தான் பாக்குறாங்கன்னா இவங்க அது 1000 பாக்குறாங்கல்ல, அது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இவங்க பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் சார், அது நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நாங்க சம்பளம் வாங்காம அந்த வேலையை சர்வீஸா பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சம்பளம் வாங்கிட்டு ஏன் பண்ண முடியாது? அப்ப விக்னேஷ்ன்ற ஒரே ஒரு பையன் ஒரு சாதா குடும்பத்துல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு பையன், அவங்க அம்மாவை 6 மாசம் ஒரு பொம்பளை புள்ள மாதிரி இருந்து கூட இருந்து பார்த்து பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அவங்க அம்மாவோட ஒவ்வொரு வலியும் வேதனையும் தனக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த வலிய வேதனையும் டாக்டர் கிட்ட பேசிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு எல்லாரும் பேசுறாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு அதான் தெரியாம இருந்திருக்குமா சார்? அவன் படிச்சவன், எல்லாம் பண்ணிருப்பான், மறைக்கிறாங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்றதெல்லாம் மறைக்கிறாங்க, ஏன்னா எல்லாரும் மாட்டுவாங்கல்ல. அப்ப எல்லாத்தையும் அவன் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகி கடைசியில அவன் ஒரு சூழ்நிலை போய் நின்னுக்கு அவனுக்கு 5 கேஸ் சார், 5 கேஸுக்கு மேல அவன் பேர்ல. அட்டெம்ப்ட் மர்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 5 கேஸ் போட்டிருக்காங்க. செக்ஷன்ல 5 செக்ஷன் புக் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணி அவனை ஒரு பெரிய அக்யூஸ்டா தான் கொண்டு போனாங்க. இப்போ அவங்க அம்மாவோ அந்த பையனும் இன்டர்வியூல கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட முதல் பையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாக்டர் ரொம்ப மரியாதை குறைவா பேசினாரு, ஃபைல தூக்கி மூஞ்சில அடிச்சாரு,
இதெல்லாம் ஜென்ரலாவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் சார் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், நீங்க எமர்ஜென்சி கேர்ல நடக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலர் கேர்ல பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு 10-11 கேஸ் மாதிரி போறது, பேசும்போது போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறது, ஜூனியர் டாக்டர்ஸ் வச்சு அட்ரஸ் பண்றது, சரியான கன்சர்ன் என்ன நடந்திருக்குன்னு தெரியாம இது பண்றது. இப்ப இதே என்ன ஆகுது சார், நான் ஒரு காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப ஓவரா தலைவலிக்குது. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன், கொஞ்சம் ஓவரா திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி அன்கான்சியஸ்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. நான் 20 கிலோமீட்டர் தாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகணும்னு பாப்பேன்னா, என் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய அதோட ஸ்பெஷலிஸ்டான ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு டெம்பரரி சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பேன். அட்வைஸ் வந்து டெம்பரரி சொல்யூஷன் அது எடுத்துட்டு போறதுதான். டெம்பரரி சொல்யூஷன் எடுத்துட்டு போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்திருக்கக்கூடிய முக்காவாசி பேப்பர் எடுத்துட்டு போய் எந்த பிரைவேட் டாக்டர் கிட்ட சொன்னாலும் இதுக்கு ஏன் இதை கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. இப்ப இவங்க கேஸ்லயும் அதான் நடந்திருக்கு, தப்பான சிகிச்சை பண்ணிருக்காங்க கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னனால தான் இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதாவது அந்த கீமோ வந்து 4 கீமோ வரைக்கும் பண்ணிருக்காங்க. 4 கீமோ வரைக்கும் அந்த அம்மா வந்து நல்லா இருந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. நான் 5வது கீமோ பண்ணும்போது இவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டே பார்க்கல அந்த டாக்டர். எப்ப கொடுத்தாலும் எனக்கு தெரியாதா, எனக்கு பண்ண தெரியாதா, நான் பாத்துக்கு தெரியாதா டாக்டர் சொல்லியிருக்காராம். சோ அப்படியே போயிட்டு நீங்க வந்து கீமோ பார்க்காம கீமோ பண்ணியாச்சு. கீமோ பண்ண உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப அந்த அம்மா வந்து இக்கட்டான சூழ்நிலை போயிட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், கவர்மெண்ட் அங்க போகும்போது சொல்லிட்டாங்களா, எப்படி பார்த்தாலும் உசுறு வந்து காப்பாற்றலாம் முடியாது, கேன்சருக்கு இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை தான் சார், இது வந்து நாங்க தொடர்ந்து பாக்குறோம். பட் என்ன தெரியுமா, ஒரு ஹோப் இருக்கு சார், இவங்களை எவ்வளவு தூரம் நல்ல லாங் ஸ்டாண்டுக்கு நான் கொண்டு வர முடியும். இறக்குறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது சார், அதை நீ சொல்லக்கூடாது இல்ல. ஆமா கண்டிப்பா, நான் கூட தான் இன்னைக்கு இறந்துடலாம். இப்ப பேசிட்டே இருக்கும்போது நான் இறந்து போவேன்னு யாருக்கு தெரியும், போலாமே வாய்ப்பு இருக்கு எனக்கு. நான் நடந்து கீழே லிஃப்ட்ல போகும்போது கூட தான் எனக்கு என்னன்னா ஆகலாம், யாருக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது. ஆனா அந்த நடக்கக்கூடிய நேரம் எனக்கு வேண்டாம். ஆனா அந்த லிஃப்ட் வரைக்கும் நான் நடந்து போகக்கூடிய நேரம் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேனே, 4 பேர் நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சு பார்க்கக்கூடிய வாழ்க்கை வேணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உலகத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். அந்த உலகத்தோட வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டு தள்ளிட்டு கேன்சர் பேஷண்ட் இன்னைக்கு தினம் சாகுறாங்க சார். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் கேன்சர் பேஷண்ட்ஸ் நான் சாக போறேன்ற மன பயத்தோட தினமும் ஒருத்தவங்களை போய் பார்க்கும்போது அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், இவங்க தான் சாக போறாங்களே. இப்ப ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட போயிட்டு நல்லா படிடான்னு சொல்றதுக்கும், ஒரு பையனை வந்து இவன் என்ன பாஸ் ஆக போறான் வேஸ்ட் அப்படின்னு இவனை கண்டுக்காம பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சேம் கிட்டதான் இவன் என்னடா பேஷண்ட்கிட்டே சொல்லக்கூடாது இல்லையா சார், சொல்றதையும் தாண்டி சார் அவங்களை சாக விடாம பாக்குறதுக்கு ஆக்க வேண்டியதுதான் உங்களோட கடமையாக. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. அதை தாண்டி நீங்க எதுவும் பண்ண முடியாதுல்ல. எவ்வளவு பேரு சார், நான்லாம் அவ்வளவு உசுரை நான் பார்த்திருக்கேன். முத்துலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்காங்க எனக்கு, இன்னும் அவங்களும் என்னோட அடாப்டட் ஃபேமிலி தான் சார். கோவிட் டைம்ல ரொம்ப மோசமாயிடுச்சு. அவர் நல்ல ஒரு டைலரிங், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டைலரிங்ல இருந்து திருப்பூர்ல இருந்து வராங்க, நல்ல ஃபேமிலி, 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. அவர் மோகன், இவங்க முத்துலட்சுமி. இவருக்கு டிபி வந்துருது, ரொம்ப ஓவரா அஃபெக்ட் ஆகி ஆக்சிஜன் இல்லாம அவரால் வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்றாரு. அவரோட வீடு ஒரு மேக்சிமம் ஒரு 5க்கு 6 தான் இருக்கும், 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு வீட்டுல வாழக்கூடிய அந்த மனுஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போல சார் அவங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்றாங்களாம், நிறைய டிபி பேஷண்ட் இருக்காங்க, பெட் இல்ல, எப்ப பார்த்தாலும் சாவதானே போறீங்க, எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க. தாம்பரம் சானிட்டோரியம் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இப்படிதான் இருக்கு நடக்குது. நான் அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்து காப்பாத்தி ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வாங்கி வீட்டுல உட்கார வச்சு அவரை, நீங்க சார் அந்த மனுஷன் 1 பாத்ரூம் போனோம்னா 1 நிமிஷம் போற 1 பாத்ரூம் அவர் 30 செகண்ட்ல போயாகணும். நல்லா யோசிங்க, 1 நிமிஷம் போக வேண்டிய 1 பாத்ரூம் அவர் 30 செகண்ட்ல போயாகணும். அப்ப 10 நிமிஷம் போக வேண்டிய 2 பாத்ரூம் டாய்லெட்டை அவர் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ போக முடியும். ஏன்னா மேக்சிமம் அவருக்கு வந்து 45 செகண்ட் ஆயிடுச்சுன்னா மூச்சு திணறும். அப்படி இருக்க ஒரு நிலைமை. எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வாழ்க்கையில இருக்கிற அந்த மனுஷனை கூட்டு வந்து திருப்பி அதே சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சேன், அதே சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சேன், அதே சானிட்டோரியம் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னவரை 1 வருஷத்துக்கு மேல திருப்பி லிங்க் பண்ணேன். 25 நிமிஷம் சார் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் இல்லாம உட்காந்து பேச வச்சேன். அவர் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, ஒரு எனக்கு அதுக்கு அடுத்து கொஞ்சம் மாசத்துல இருந்தது, அவர் சொல்றாரு, சார் உங்க கல்யாணத்துக்கு நான் தான் சார் கோட் சூட் தச்சு கொடுப்பேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அப்படி இருந்தாரு அந்த மனுஷன், இறந்துட்டாரு, ஒன்னும் பண்ண முடியல. இந்த கேரளா அப்ப கட்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். இப்ப அவர் உட்கார வைக்க முடிஞ்ச அந்த 20 நிமிஷத்தை அப்பயே அவர் உட்கார வைக்க முடிஞ்சிருந்ததுன்னா, ஏன்னா அப்ப அவர் முடியாம தானே இருந்தாரு, அப்ப நான் இன்வால்வ் ஆகணுமா இந்த விஷயத்துக்குன்றதா எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அப்ப ஒரு உசுறு போயிடுச்சு சார். அது 2 பொம்பளை பசங்க 10வது 11வது படிக்கிறவங்க, ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வாழக்கூடிய வாழ்க்கைலாம் சும்மா இல்லை. அந்த அம்மா இருக்காங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டு அந்த பசங்க படிச்சு இப்போ ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துருச்சு, இப்ப படிச்சுட்டு இருக்காது, இன்னொரு 3 வருஷத்துல முடிச்சிடும். அது வரைக்கும் தான் நான் பாத்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலை பார்க்கும், அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க.
ஏன் நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னைய மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான் சார். அந்த மாதிரி இல்லாதவங்க அரசாங்கம் தான் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அரசாங்கம் தான் பண்ணணும். நான் இந்த போஸ்டிங்க பாக்குறேன், முதலமைச்சர்ல இருந்து தாவேகா விஜய் வரைக்கும் போடுற எல்லாத்துலயுமே இவர் சொல்றது வந்து மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவர் என்ன சொல்ற, அப்படியே இவரு கூட நான் விட்டுட்டேன் சார். இவரு அரசியலுக்குள்ள வரவர் அரசியல்வாதியாக மாறிட்டாருன்றது கஷ்டமா இருக்கு. விஜய், ஆமா விஜய் சாரு, நான் அவருக்காகவே அவ்வளவு நானே பேசியிருக்கேன், இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம். அரசியல்வாதியாகவே மாறிட்டாரு. இந்த மாதிரி வந்தது தமிழ்நாடு அரசு வந்து அதை கையாளாகாத தனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு மருத்துவர்களுக்கு வந்து மக்கள் எங்க போயிட்டாங்க, பொதுமக்கள் எங்க போனாங்க? எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா, மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மருத்துவர்கிட்ட போற பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ணுவீங்க நீங்க? மெடிசன்ஸ்ல உனக்கு வந்து பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க வந்து கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு. மக்களுக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் கல்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்? வச்சிருக்கீங்களா? ஏதாவது இல்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏதாவது சிஸ்டம் வச்சிருக்கீங்களா? கிடையாது. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அவங்கள பார்க்க விடுவீங்களா? அவங்களுக்கு மேல ஹையர் அபிஷியலை பார்க்க விடுவீங்களா? பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்களா? அப்படி ஆக்ஷன் எடுத்துன்னு எத்தனை கேஸ் இருக்கு? நியூஸ்ல வந்து பேப்பர்ல வந்து கலாட்டா மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வெளியில கொண்டு வந்து சேர்த்தா மட்டும்தான் இந்த உலகம் திரும்பி திரும்பி பார்த்து அவங்க மேல வாலண்டியரா கேஸ் எடுக்குமே தவிர, அது இல்லாத வரைக்கும் எந்த ஒரு கேஸும் எடுக்காது. இப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல மறுநாள் வந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு சார், சிகிச்சை சரியில்லாம இருக்கனால. அவங்க வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க. அவர் பேரு விக்னேஷ். விக்னேஷ் எங்க பிரச்சனையை அனுபவிச்சாரோ அதே ஹாஸ்பிட்டல்ல விக்னேஷ்ன்றவர் வயிற்று வலினால அட்மிட் பண்ணப்பட்டு இறந்து போயிட்டார். இப்ப நான் சொன்ன அதே கேஸ் தான், நான் ஒண்ணு சொன்னேன் ராயப்பேட்டால, அதே மாதிரி கேஸ் தான் இந்த விக்னேஷ்க்கும். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரைக் போயிட்டாங்க. எதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் போனீங்க? உங்களுக்கு சேஃப்டி வேணும்ன்றதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணீங்க. நான் என்ன சொல்றேன், டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணுங்க, எங்களுக்கு சேஃப்டி வேணும். ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி வேணும், எனக்கு கண்டிப்பா தெரியும். டாக்டர்ஸ்க்கு எல்லாமே தேவை, எல்லா வசதிகளும் தேவை, ஓய்வு இருக்கிறதுல இருந்து எல்லா இதுவும் தேவை. அதே சமயம் அவர்களுக்கு சரியான கேரும் கொடுக்கணும். பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் கேர் கொடுக்கணும். அவங்களுக்கும் சேஃப்டி தேவை, அவங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் வேணும். சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அப்ப நீங்க உண்மையான மருத்துவர்களாக இருக்கணும். மக்களை நேசிக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ட்ரைக் பண்ணுங்க. உன்னைய மட்டும் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறோம், தயவு செய்து பண்ணாங்க. நீங்க எல்லாம் வந்து டாக்டர்ல சொல்லவே மாட்டோம். அந்த ஃபேமிலி எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? அவங்க எல்லாம் இப்ப அவங்க வெளில ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்ல வெளியில வந்து போராடிட்டு இருக்கேன் பாருங்க. அவங்க ஃபேமிலி இப்ப ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இப்ப இதே மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரமாட்டாங்க. அவங்க குடும்பம் வரும்போது தான் சரிங்க. இப்ப இங்க என்னன்னா, மருத்துவர்கள் அப்படின்னா மருத்துவர்கள் அப்படின்னு வந்துரும், மருத்துவர் அப்படின்னா மருத்துவர்கள் வந்துரும், என்ன காவல்துறைனா காவல்துறையில சேர்ந்தவர்கள் வந்துரும். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெரிய டீமா வரும். எல்லாம் பண்ணா மக்கள் அப்படின்னா ஒருத்தரா தான் இருப்பான். பாதிக்கப்பட்ட ஃபேமிலி அந்த ஒரு குடும்பமா தான் இருக்கும். அதுதான் சரி நம்மளோட பெரிய போதிய காலம். இதிலிருந்து விடுவிக்கணும்னா அரசாங்கத்தோட முழு தலையீடு இருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனைகளும் டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம்குள்ள கொண்டு வரப்படணும். ஒவ்வொரு பேஷண்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் எனேபிள் பண்ணணும். டாக்டரை பத்தின சார் சாப்பிடுற சோத்துக்கு ரிவ்யூ இருக்கு சார். 100 ரூபாய்க்கு சாப்பிடுற சாப்பாடுக்கு நல்ல சாப்பாடா, டேஸ்ட் இருந்ததா, கொடுத்துட்டு வந்த டெலிவரி பர்சன்ல ஆரம்பிச்சு சமைச்ச குக்குல ஆரம்பிச்சு ஹோட்டல் வரைக்கும் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு மெக்கானிசம் வச்சிருக்கீங்க. பார்சல் மாத்தடுக்கு நான் மருத்துவம் எடுத்து என் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒருத்தருக்கு இல்லவே இல்லை. நீங்க அவார்டு விருதுன்னு கொடுக்கக்கூடிய பல டாக்டரும் யாருமே ஒரிஜினலா நான் பார்க்கல. உண்மையான டாக்டர்கள் யாரும் அங்கீகரிக்கப்படலை. அப்ப அவர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படணும். எல்லாரையும் டிரான்ஸ்பரன்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஓப்பனான டிரான்ஸ்பரன்சி மெடிசன் சிஸ்டம் ஓப்பன் ஆகும். இங்க இன்ஃப்ளூயன்ஸ் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லாமல் சமமாக்கப்பட்ட மருத்துவம் கிடைக்கும். விக்னேஷ் மாதிரி ஒருத்தர் உருவாகாம இருக்கிறதுக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய தலையீடு தான் காரணமாக இருக்குமே தவிர விக்னேஷ்க்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மட்டும் காரணமாக இருக்காது. அதே மாதிரி விக்னேஷ் மாதிரி ஒவ்வொருத்தரையும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த சமூகம் சமூகமாகவே இருக்காது. எவன் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலான்ற கதைக்குள்ள போயிடும். அது நல்ல ஒரு சமூகத்திற்குள்ள கொண்டு வராது. இது ரெண்டுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி சரியான பாதையில போகணும் அப்படின்றது என்னோட இது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறினா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் கம்மியாகுன்ற குற்றங்களே இருக்காதுன்றதான் என்னோட நினைக்கிறேன். மாறுன்றதோட இருக்கவே இருக்காது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி.